உறங்கத்தையன தரணம் உலகம் இறைவனின் சந்தை மடம் வருவோரும் போவோரும் தங்குமிடம் இதுவல்ல நமக்கு சொந்த இடம் இதுவல்ல நமக்கு சொந்த இடம் அங்க இருக்குது வேறு புதிய இடம் புதிய இடம் உலகம் இறைவனின் சந்தை மடம் கருவூரிலிருந்தே புறப்படுவான் கொஞ்சம் களைப்பார இங்கே தங்கிடுவான் உறவோடு உரிமையும் கொண்டாடுவான் ஓடு உரிமையும் கொண்டாடுவான் அவன் ஒருவருக்கும் சொல்லாமல் ஓடிடுவான் உலகம் இறைவனின் சந்தை மடம் இருப்பவன் இங்கே நிலைப்பதில்லை சென்றவன் யாரும் திரும்பவில்லை மறுப்பவன் இதனை யாரும் இல்லை மறுப்பவன் இதனை யாரும் இல்லை மனதில் ஆசைகள் மட்டும் குறைவதில்லை உலகம் இறைவனின் சந்தை மடம் தொடரும் கதை ஒரு நாள் முடிந்துவிடும் அந்த தூயோனின் தீர்ப்பு இதை காட்டிவிடும் முன்னோர்கள் நடந்தே சென்ற இடம் இதை புரிந்தாலே அறிவு தெளிந்துவிடும் உலகம் இறைவனின் சந்தை மடம் வருவோரும் போவோரும் தங்குமிடம் நன்றி நன்றி இவ்வளவுதான் மனுஷ பயலுடைய வாழ்க்கை இது தெரியாமத்தான் கிடந்த அலையிறேன் ஆவு 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 காசு பணம் நகை நட்டு தோட்டம் துறவு பொண்டாட்டி உள்ள பேரன் பேத்தி என்ன மயத்துக்கு இதெல்லாம்னு கேட்குறேன் நான் இது ஏதாவது கூட வரப்போகுதா கடைசி வரைக்கும் நம்ம கூட ஏதாவது வருமா வராது வராது முட்டூண்டு வரப்புக்கு சண்டை ஓடுறேன் ஆமா நடந்து போகிற பாதை அதில் என்ன பங்களாவா கட்ட முடியும் லட்ச லட்சமா கிடைக்காது அதுக்கு இவன் 5 லட்சம் ரூபா அவன் 5 லட்சம் ரூபா கோர்ட்டில் செலவு பண்ணிவிட்டு 2 நாயும் தெருவில் வச்சிருக்கான் வீடு இல்லாமல் வக்கீலும் மாடி வீடு கட்டிட்டான் 1 லட்சம் ரூபா நிலத்துக்கு 7 லட்சம் ரூபா செலவு பண்றான் இவங்க கொடுத்த காசில் இதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் இல்லையா இதைத்தான் முன்னோர்கள் அழகாக சொன்னான் ஊரும் சொந்தமில்லை உறவும் சொந்தமில்லை பேரும் சொந்தமில்லடான்ட்டான் ஆமா என்னமாமா நீங்க பேசுறிய பேச்சு என்ன பேரு கூட சொந்தம் இல்லைன்னா என்ன இது என்ன இது என்ன என்ன என் பேர் இப்போ என் பேர் எனக்கு சொந்தம் இல்லைங்கிறீங்களா அப்போ வச்சுக்க யார் வேணாம்னா உன் பேர் என்ன காளீஸ்வரன் சரி வச்சுக்க யார் வேணாம்னா அஜிகா யார் வேணாம் பேர் சொந்தம் இல்லைங்கிறீங்கள இந்த தம்பி இந்த பேர் ஊர்ல வந்து இந்த ஊர்ல பப்புன்னு போட்டாங்களா இல்ல ஹரிகரன் பப்புன்னு போட்டாங்களா ஹரிகரன் தானே சொன்னாங்க அப்ப பேர் சொந்தம் தானே சொந்தம் எது வரைக்கும் சொந்தம்னு தெரியாம தெரியல எது வரைக்கும் அவ்வளோதான் என்னது மூச்சு நின்று போச்சுன்னா எல்லா பயலுக்கும் ஒரே பேர் தான் பணத்தை எப்போ தூக்குறாங்க எவனாவது அரியர்னை தூக்கலையா பிரபுராசை தூக்கலையான்னு கேட்குறானா எத்தனை தண்டி மந்திரியே செத்து கிடந்தாலும் அதுதான் பேர் ஐயா மந்திரியை தூக்கலையெல்லாம் கேட்க மாட்டான் பணத்தை எப்போ எடுக்கிறாங்க பணம்னா கூட ரொம்ப நீளமாக இருக்கான் 2 எழுத்துல முடிச்சிட்டான் பாடி எப்போ எடுக்கிறாங்க நம்ம பூரா பாடியாக போகிறோம்னு தெரியாமல் இந்த கேடி வேலை ஏன் பார்க்கணும்
சரி பேரு தான் சொந்தம் இல்லை கூட வராது. கட்டின பொண்டாட்டி கூட வருவாளா? கட்டின பொண்டாட்டி ரொம்ப முக்கியமுங்க. அந்த 3 முடிச்சு போட்டோம் பாருங்க, அதுக்கு கட்டு போட்டு நடக்குது. பொண்டாட்டி சொந்தம் இல்லைங்கிறிய, நாங்க என்னென்ன அலும்பு பண்ணாலும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு பொறுத்து எங்களோட வாழுது பாருங்க. பெரிய தெய்வம் இல்லையா? நல்லா கும்பிடுங்கடா, சூடம் காட்டிக்கு கும்பிடுங்க. பொண்டாட்டி கூட வருவாளா? சொல்லுவாவ, சொன்னாலும் சொல்லாட்டி கும்பிடதான். என் சாமி என் ராசா நீ இல்லைன்னா நான் உடங்கட்டை ஏறுவேன்பா. மயிரில் ஏறுவா உடங்கட்டை. என்ன இப்படி சொல்றிய? ஏறுவாய முச்சந்தி வரைக்கும் வருவா. என் சீமா என் சாமியாம்பா, அவ்வளவுதான். ஒரு சும்மா தண்ணி ஊற்றி விட்டுவிட்டு மறுநாள் 100 நாள் வேலைக்கு போயிடுவான். அப்புறம் சோறியாவே போடுவேன். அவன் போய்த்தானே ஆகணும். அதுவும் கூட வரமாட்டா. பெத்த புள்ள இங்க இருங்க, நம்மளோட ரத்தம் அந்த உதிரை இருக்கு பாருங்க, அதுல உள்ள நம்மள்ட்ட இருக்க ஜீனு தான் அங்கேயே இருக்கு. அப்புறம் என்ன மூத்திரமா அது? இந்த உழைச்சி கிளச்சி நாங்க கிட்ட வயசான காலத்துல அவங்க தானங்க எங்களை பாக்குறது. பெத்த புள்ள பார்த்தேன், வயிறை பிடிக்கிட்டு பார்த்தேன். சொத்து சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா கொல்லி வைக்க வரைக்கும் அங்கே நான் நிற்பேன். அடுத்த செகண்ட் ஒயின் ஷாப்பில் தான் நிற்பேன். சோகத்தை இறக்குறேன் அங்கே போய். இப்படி எதுவும் நம்ம கூட வராது. நம்ம கூட வருவது 2 செஞ்ச பாவமும் புண்ணியமும் தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வருமே தவிர வேற எதுவும் வராது. புண்ணியத்தை சேர்க்கணும்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்க. கோயிலை கட்டணும், குளத்தை வெட்டணும்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக சேர்க்கலாம். இப்போ உட்காந்து நாடகம் பார்க்குறீங்கல்ல, இந்த நிமிஷம் தான் உங்களுக்கு சொந்தம். நின்று பேசுகிறேன்ல, இந்த நிமிஷம் தான் எனக்கு சொந்தம். அடுத்த செகண்ட் என்ன வேணாலும் நடக்கலாம். தூங்கும்போது வாங்குகிற மூச்சு சொல்லி மாறி போனாலும் போச்சு. என்ன படுத்திருக்க ஆளுகெல்லாம் எந்திரிச்சாத்தான் நெசம். ஐயா எந்திரிச்சு உட்காருங்க எல்லாரும். இல்லை அதெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. இப்போ இருக்கிற இந்த நேரத்தில் தட்டிக்கிட்டு ஊதி பாராத்தோ இல்லை பயப்படாண்டா. நான் எதுக்கு சொன்னேன்னா, இந்த உட்கார்ந்துருக்க இந்த நேரத்தில் அடுத்தவனுக்கு தீங்கு விளைவிக்காம, அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணாம, பிறர் மனம் நோகாம நடந்துட்டா அதுவே பெரிய புண்ணியம். வேற ஒரு கழுதியும் இல்லை. அவ்வளவுதான். அதை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். புண்ணியம் அதுதான். அது ஒரு பக்கம் கிட்ட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த ஜெனரேட்டர் ஓடிட்டு இருக்கு மாமாங்கிட்ட. ஜெனரேட்டர் ஓடுற சத்தம் அது கேட்கலைன்னா நம்ம என்னென்னலாம் பண்றான் பாருங்க. காத்துன்னு அலைகிறாங்க. ஆத்தாடி, எதுக்கு தான் அப்படி திட்டுறாங்க? இவ்வளவு நீங்க சொல்லியிருக்கீங்க, புத்தி வேண்டாம். அவனுக்கு காசு. இன்னைக்கு இங்கேருந்து திருப்பத்தூர் வர்றோம். எங்க? அங்கேருந்து நாடாத்துக்கு வர்றான். புதுக்கோட்டையிலேருந்து வர்றான். ஒரு 6 மணிக்கே பேக்கெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு காய்ச்சுன்னு எங்க வேன்ல ஏற வர்றாப்புல. நாங்க விரட்டி விடுறோம். ஐயா நான் வந்ததே திருவேன்ட்டு வர்றாப்புலங்க. எங்க? திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டுல. திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஏத்திக்கிட்டு இந்த ஊர் எந்த ஊரியாது? இந்த வருங்க. இந்த ஊருக்கு காய்ச்சுன்னு உடையாடுறாருங்க. வேணாங்கிற ஏடிச்சுக்கிட்டு பேக்க தூக்கிட்டு ஏறுறாப்புல வண்டியில. நானும் வருவேன். இப்படியா காய்ச்சு கரெக்டா ஒரு 7 மணி இருக்கும். திருப்பத்தூர்ல இருந்து நான் தானடா பேக்க தூக்கிட்டு ஏறினேன். என்னைத்தான் சொல்றீங்களா நீங்க? இப்படியா? உங்கள இல்ல மாமா, அங்க வேற. நானும் இப்படி காசுக்கு தான் வந்திருக்கேன், சும்மாவா வந்திருக்கேன். அதெல்லாம் நியாயம்தான். காசுன்னு தான் எல்லாரும் வர்றோம். ஆனால் அதுல வித்தியாசம் இருக்கு. காசை அளவோடு சேர்த்தோம்னா அது நம்மளை காப்பாற்றும். அளவுக்கு மீறி காசு சேர்த்துட்டா அதை நம்ம காப்பாற்றணும். வீட்டில் வச்சா களவாண்டுவாங்களோ, பேங்கில் வச்சா திவாலாகி போயிருமோ, ஃபைனான்ஸை விட்டா கொண்டுட்டு போய் போயிடுறாங்களோ. நம்ம செய்கிற வேலைக்கு தகுந்த காசு வாங்கணும். அப்படி வாங்கினோம்னா அது நமக்கு நிலைக்கும். ஊதா கலர் நோட்டு கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. பச்சை கலர் நோட்டு தான் வேணுங்கிறாங்க. 5 ரூபா தலை கொடுக்க வேண்டியதானே பச்சை கலரில்? அது ஒரு உரம் இருக்கட்டும். நாராயணா என்ற ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? சரி. அது யார், எங்கிருந்து வருகிறார் என்று நான் சற்று உற்று நோக்குகிறேன். அந்த உருவம் வித்தியாசமாக தெரிகிறது. மண்டையில் ஒரு கொண்டை, கையிலே காயடிக்கும் கட்டை, இடுப்பில் AK-47 துப்பாக்கி. இதெல்லாம் பார்த்தால் ஒருவேளை சந்தனக்கட்டை வீரப்பன் குழந்தையா மைனா இருக்கும். எங்க மீசையை காணு? அது வீரப்பன் மைனான் தான் மீசை இருக்கா. குழந்தையா மயங்கனால மீசை இருக்கா. பீரா உஷா தேவை தகுதியாகி சிங்காரமோகி சேவை
சமரசமுலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசமுலாவும் இடமே ஆண்டி இங்கே அரசனும் இங்கே ஆண்டி இங்கே அரசனும் இங்கே அறிஞனும் இங்கே ஆசனனும் இங்கே அறிஞனும் இங்கே ஆசனனும் இங்கே ஆறி போனவில் ஊடுபார் இங்கே ஆறி போனவில் ஊடுபார் இங்கே ஆகையிலே நம் வாழ்வில் காணா சமரசமுலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசமுலாவும் இடமே ஜாதியில் மேலூர் என்றும் தாழ்ந்தவர் கீழோர் என்றும் ஜாதியில் மேலூர் என்றும் தாழ்ந்தவர் கீழோர் என்றும் வேதமில்லாது எல்லோரும் முடிவில் சேவையாம் தாழ். எல்லோரும் முடிவில் சேவையாம் தாழ். சொல்லையாமியே தூங்கிடும் வீடு. உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காணா ரசமுலவும் இடமே நம் வாழ்வில் காணா ரசமுலாவும் இடமே சமரசம் இடமே. ஒரு அர்ச்சந்திரா நாடகமே முடிஞ்சு போச்சு. வணக்கம் தலை. தலைக்கு உனக்கு வச்சப்பட மற்ற உடம்புகளை யாரு உனக்குப்பா தலை தானே முக்கியம். தலைதான் என்சான் உடம்புக்கே சிரசே பிரதான். சிரசைய பிரதானம் அப்படின்னு இருக்காங்க. ஐயா யாருங்க? வணக்கம் ப்ரோ. வணக்கம். தமிழ்நாட்டுல பிறந்தபடி தமிழ்ல வச்சியா எல்லாரும் இப்ப அப்படித்தான் பேசுறாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? ஆமா ஏன்னா ஏன் ப்ரோ? ஓம் ப்ரோ. இது இப்ப அப்படித்தான் பேசிக்கிறாங்க. ஏன் இது ப்ரோ? ஆமாங்க உண்மையாதான் சுருக்கிட்டாங்க எல்லாத்தையும். ஒளி வாங்கி அப்படின்னு சொன்னோம்னா யாருக்காவது தெரியுமா? தெரியாது. யாருக்கும் தெரியாது. மைக்குன்னு சொன்னா தான் தெரியும். ஆமா. நல்லா அன்னைக்கு இந்த அரவ மில் எங்க இருக்குன்னு பாருங்கன்னு கேட்கறேன். அது இன்னமும் சொல்றீங்க தெரியலங்கிறாங்க. ரைஸ் மில் எங்க அப்படி தமிழ்ல சொல்ல வேண்டியதானுங்கிறாங்க. இப்ப போயிடுச்சு நாடு. ஆமா தமிழுங்கிறது வந்து அழுதுகிட்டே இருக்கு. அப்படி இருக்கட்டும். ஐயா யாரு? எங்க ஐயா வந்து எங்க அப்பா தான் புருஷன். அப்ப உங்க அப்பா தான் யாரு? எங்க ஐயாவுடைய பொண்டாட்டி. நான் உங்க ஐயாவோட பொண்டாட்டி, உங்க அப்பா தாவோட புருஷன், அதெல்லாம் நான் கேட்கல. ஐயானு உங்களை மரியாதை நிமித்தமாக கேட்கிறேன். ஓ நிமித்துறீங்க. ஆமா மரியாதை நிமித்தமாக. அது நான் ஏன்னா மற்றாள்னா கூட போய் சும்மா வாடா வாடான்னு பேசி போடுவேன். நல்லா ஏன்னா சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் வாங்கினாலும் நீங்க பெரிய மனுஷன் இருந்தால் நீங்க பேசலாம். சும்மா அதாவது இப்ப போட்டிருக்கிற வேஷத்துல நான் பெரிய ஆளா இருக்கேன். அதுக்காகத்தான் சொல்ல வரேன். ஆனா நீங்க வந்து திடீர்னு எந்த வேலையை கொடுத்தாலும் செய்யக்கூடிய ஆளு, எந்த ஒரு கதை நாடகம் இருந்தாலும் நடிக்கக்கூடிய ஆளு, அந்த எந்த கதை நாடகமா இருந்தாலும் அதுல என்னென்ன வேஷங்கள்லாம் இருக்கோ அனைத்து கதாபாத்திரமும் சரிவர செய்யக்கூடிய ஆளு. டெல்லிக்கு ராசானாலும் பள்ளிக்கு பிள்ளை தானங்க ஐயா. ஆமா இந்த இடத்துல நான் உங்களுக்கு சின்ன பிள்ளை தான். ஆமா இந்த இடத்துல நீங்க பெரிய பிள்ளை. ஆமா அதனால நீங்க பேசலாம். தப்பு இருந்தாலும் மரியாதை நிமித்தமாக ஐயா யார் அப்படின்னு வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு. உங்களுக்கு அந்த அறிவு இல்லை அப்படிங்கிறதுனால தான் நானே கேட்டுக்கிறேன். அறிவு இல்லையா? ஆமா இல்ல அறிவு இருந்தா நேரம் நீங்க கேட்டிருப்பீங்க நீங்க யாரு அப்படின்னு. அதை கேட்க விடலை. நீங்க கேட்கலாம்னு வந்தேன், அதுக்குள்ள நீங்க முந்திட்டீங்க. சரி இருந்தாலும் நான் தான் கேட்கணும். இடத்துக்கு சொந்தக்காரன் நானு. நீங்க என்னது? ஆமா இடத்துக்கு சொந்தக்காரனா? ஆமா. இப்ப வந்த உடனே எவ்வளவு ஒரு அறிவுரை எல்லாம் சொன்னீங்க. சொன்னேன். ஒரு மனிதனுக்கு எதுக்குமே நிரந்தரம் கிடையாது, எதுவும் சொந்தம் கிடையாது. அது உண்மைதான். சொந்தம் இல்ல தானே? இல்ல. அப்புறம் இடத்துக்கு சொந்தக்காரங்கிற அதுக்காக எதுவும் சொந்தம் இல்லைங்கிறதுக்காக தெருவில் தெரிய முடியுமா? இருக்க வரைக்கும் என் சொந்தம் தான். இருக்கிற வரைக்கும். அப்ப நீ எங்கெங்க போறியோ அதெல்லாம் நீ இருக்கிற வரைக்கும் சொந்தமாக்கிருவியா? இருக்கிற வரைக்கும் சொந்தம். இருக்கலையா பேசாம வந்துட வேண்டியதான். அப்படி இல்லையா அந்த இடத்துல இப்ப இந்த குடி இருக்கான் கொஞ்ச நாளைக்கு இது நமக்கு சொந்தம். இதுக்கு முன்னாடி யார்கிட்டயோ இருந்துச்சு இந்த இடம். சரி நமக்கு தெரியுமா? சரி இந்த ஓ இடங்கிறிய அத்தாச்சி வச்சிருக்கியா? அத்தாச்சி வச்சிருந்தா பாருங்க அண்ணன் செருப்பு அடிப்பானே என்னைய. யோ இடத்தோட பட்டா அது இருக்கு. இருக்கு. யார் வச்சிருக்கா? நான் தான் வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தாங்களோ யாரு கண்டா?
ஒவ்வொருத்தர் காலத்துலயும் ஒவ்வொரு இடத்துல இருந்திருக்கு இந்த இடம். ஆமா. இப்ப நமக்கு சொன்னான், அதான் கீதையிலே சொன்னான், எதை நீ கொண்டு வந்தாய் உன்னுடையது என்பதற்கு இன்று உன்னுடையது, நாளை மற்றொருடையது, நாளை மறுவரா இன்னொருத்தருடையது. ஆமா. இப்ப இருக்க வரைக்கும் நம்ம பேர்ல இருக்கு. இப்போதைக்கு இது வரைக்கும் அவ்வளவுதான். இது வரைக்கும் உங்க பேர்ல இருக்கு. சரி, இடத்தின் பெயர்? வேள்விமலை சாரல். வேள்வி என்றால் யாகம். யாகம், தவம். ஆமா. இதெல்லாம் யார் செய்வா? அது உங்களை மாதிரி முனிவர்கள். முனிவர்கள். அப்ப என்னை போன்ற முனிவர்கள்லாம் யாகம் தவம் செய்த காரணத்தினாலதான் இடத்தின் பெயரே வேள்விமலை சாரல் அப்படின்னு பெயர் வந்தது. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் எப்படி ஓடங்குற? அப்படி பேர் வச்சோங்கிறதுக்காக உங்களுக்கு சொந்த பெயருமா? இரியாவரே. சரி, அப்ப வேலிமலை சாரலாம் என்ன? என்ன வேலிமலை சாரல்? அதாவது முனிவர்கள்லாம் வேள்வி செஞ்சதுனால அதனால வேலிமலை சாரல். பரங்கி மலைன்னு ஒரு மலை இருக்கு. ஆமா, பரங்கி மலை. பிரிங்கி முனிவராப்பட்ட ஒரு தவம் செஞ்சதுனால அது அந்த மலைக்கு பேரு பரங்கி மலை. பரங்கி மலை, பிரிங்கி மலை. பிரிங்கி மலை என்பது மருவி பரங்கி மலைன்னுச்சு. அப்ப இந்த இடத்தோட பேர் என்ன? வேலிமலை. வேலிமலைன்னா என்ன பேரு? அதான் உங்களை மாதிரி முனிவர்கள் வந்து வேள்வி செஞ்சதுனால அந்த மாதிரி. ஐவர்கள், பஞ்ச பாண்டவர்கள் தவம் இருந்தாங்க. ஆமா. தவம் செய்த காரணத்துல தான் ஐவர் மலை அப்படின்னு ஒரு ஊர் வந்துச்சு. ஐவர் மலைன்னு சொல்லி அப்புறம் ஐயர் மலைன்னு மாறி போய் ஐயர் மலைன்னு வந்துருச்சு. அப்ப அந்த மலைக்கு காரணம் இது. ஆமா. அப்ப இந்த மலைக்கு பேரு அது இந்த மாதிரி சாமியார் வந்து தவம் பண்ணதுனால. அப்படியா? ஆமா. சரி. அதே போல எம்பிரான் மலை, எம்பிரான் மலை அப்படின்னு பிரான் மலை அப்படின்னு ஒரு பேர் வந்தது. பிரான் மலை. எம்பிரானை கண்டேன், எம்பிரானை கண்டேன் அப்படின்னு வசிச்சாரப்பட்டவர். எம்பிரானை கண்டேன், பிரான் பிரான் அதான் என் பிரானை நான் கண்டேன் அப்படின்னு ஆச்சரியத்துல ஓயாம சொன்னதுனால என் பிரான் மலை என்பது மருவி பிரான் மலைன்னு பிரான் மலைன்னு பேர் வந்துச்சு. இந்த மலைக்கு பேர் என்ன? ஒவ்வொரு மலைக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இப்ப தானாக தோன்றிய காரணத்தால் தான் தோன்றி மலை. நியாயம்தான். இது வேள்வி மலை. அது நீங்க மாதிரி இப்ப சொல்லலாம், பேருக்கு சொல்லலாம். இப்ப பரங்கி மலைன்னு சொன்னதுனால பிரிங்கி முனிவர் போய் அங்க தவம் பண்ண காரணத்தினால பிரிங்கி மலை. ஆனா பிரிங்கி முனிவர் வந்து அந்த பட்டா போட்ட இடத்த வச்சார் அந்த மலையே இல்லையா? அவர் வாடு போனார், உட்கார்ந்து தவம் பண்ணார், வந்தார். ஆமா. அந்த ஞாபகார்த்தத்துக்கு இந்த பேர் வச்சாங்க. அது மாதிரி உங்களை மாதிரி முனிவர் இங்க வருவாங்க, யாகம் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. இங்க நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. இங்க நிரந்தரமா இருக்கிறவங்க நாங்க. இன்னொன்னு தெரியுமா? என்னது? மற்ற முனிவர்கள் கூட இருக்கலாம், ஆனா என்னால இருக்க முடியாது. எங்கேயுமே இருக்க முடியாது. ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஆமா, ஒரு இடத்துல 3 நாளைக்கு சொல்லக்கூடிய 1.5 மணி நேரத்துக்கு மேல இருக்க முடியாது. ஊரை சுத்திட்டு அலையணும். அப்படியே சுத்திக்கிட்டே தெரியுவேன். பேரு அபிஷேக பிரியா சிவா. ஐயா பயமுறுத்தா ஐயா. ஏன் அப்படி தூங்குற ஆளுலாம் எந்திரிச்சிட்டாங்க? என்னோட ஆத்தா ஒண்ணுமில்ல, படுக்குதா இந்த ஆத்தா வெறுக்குன்னு பயந்து எந்திரிச்சிருச்சு. ஒன்றும் இல்லை சும்மா தான். தூங்குத்தா காலைல விருக்கு தண்ணி தெளிச்சுக்கிறோம். ஒண்ணுமில்ல. மெதுவா என்ன சத்தத்தையா காணா? என்னையா அப்படியும் பேச வேணாங்கிற? அப்படியும் பேச அதுக்காக சத்தம் இல்லாம பேசுவாங்க. அலங்கார பிரியா விஷ்ணு, சாஸ்திர பிரியா சூர்யா. ஒண்ணும் இல்லத்தா, பாடு பயப்படக்கூடாது. எங்கயா எந்திரிச்சாங்க? அந்த ஆத்தா விறுக்குன்னு எந்திரிக்குதுப்பா. அந்த வகையிலே கலகப்பிரியர் நாரதர் என்பது என்னுடைய நாமோதயம். அப்பா நாரதரா? நானே தான். இதை முதல்ல சொல்ல வேணாமா? நாரதர் தானே? நானே தான். எந்த நாரதர்? எந்த நாரதரா? யோ, ஈரேழு அங்க உலகத்துக்குமே நாரதர்னா ஒரு ஆள் தான்யா. அதான் அந்த புராணத்துல எல்லாம் வருமே. புராணத்தை ஆத்தாடி, இது என்னையா கொடுமையா இருக்கு. ஆமா, நீங்க தானே அது? நான் சத்தியமானதாயா. ஆச்சரியமையா, இதெல்லாம் நடக்கிற சம்பவமா? நான் பார்க்க முடியுமா? ஏன்னா பாக்கியம் பண்ணிருக்கீங்க நீங்க. ஏதோ நான் பாக்கியத்தை பண்ணலங்க. பாக்கியம்னாக்க புண்ணியம் செஞ்சிருக்கையா? யாரோ பண்ணாங்க, அது கடைசியில என் பேர்ல வந்துருச்சு, தொலைஞ்சு. இல்ல, ஏன்னா யாரு கண்ணுக்கு நாங்களாம் தெரிய மாட்டோம். அதுதான் ஆச்சரியமா இருக்கு. நான் பார்த்தது கனவா இல்ல நினைவா? உங்களை பத்தி நிறைய எங்க கிளவி சொல்லியிருக்கா. என்னன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னு? நீங்க நிறைய சொல்லி பார்த்திருக்கலாம். வேலை என்ன வேலை? உலகத்திலேயே மிகப்பெரிய குடும்பமான சிவபெருமான குடும்பத்துல போய் ஒரு பழத்தை கொடுத்து பஞ்சாயத்து எழுத்து விட்டு நீங்க தானே? பஞ்சாயத்து வச்சனா? சரி, ஆமா. பேசாதீங்க, நம்ம மனசு கஷ்டம். ஏங்க சும்மா என்னங்க பெரிய மனுஷன் பண்ற வேலையாங்க? நான் என்ன பண்ணேன்? அப்படியே இந்த உட்கார்ந்துருக்க பெரியவங்க 4 பேர் அவட்ட நியாயத்தை கேட்போம். ஒரு மனுஷன் ஒரு வீட்டுக்கு போறாரு, விருந்துக்கு போறாருன்னா அந்த வீட்டுல சின்ன பிள்ளைங்க 2 பேர் இருக்கான். இந்த முருகன் விநாயகன். சரி, போற ஆளு ஒரு 2 வாழைப்பழம் வாங்கிட்டு போயிருக்கலாம், 2 ரொட்டி பாக்கெட் வாங்கிட்டு போயிருக்கலாம், 2 பாதாம்பழம் கூட வாங்கிட்டு போயிருக்கலாம். சரி, ஒத்த பழத்தை கொண்டே கொடுத்து 2 வயலும் ஏம்பழம் ஓம்பழம் என்னது ஏம்பழம் சண்டையை போட்டுட்டு அவன் சின்ன ஆளு நான் ஊரை சுத்துறேன் உலக சுத்துறேன்னு மயில் ஏறி கிளம்பிட்டான். அவன் பெரிய வயவுக்கு ஆத்தால எப்படின்னு ஒரு ரவுண்ட் அடிச்சு பழத்தை வாங்கிட்டான். சரி, சின்ன ஆள் வந்து பார்த்தான், டென்ஷன் ஆகிட்டான். சரி, மக்கள் பிராடுக்கார ஃபேமிலி, இவங்களை நம்பக்கூடாது, நம்மளை அங்கே போக சொல்லிட்டு பழத்தை விட்டு தள்ளிட்டாங்க. இவங்க சங்காத்தை வந்து வேணாம்லான்னு போய் முட்டையை தட்டினா, கொட்டையை போட்டினா, பட்டையை திட்டினா, கோமணத்தை கட்டி கையில் தண்டத்தை பிடிச்சி ஆண்டியா போய் நின்ட்டானையா பழனியில. அந்த குடும்பமே அக்குச்சுக்கா போச்சாயா. அதில் தாங்க விஷயமே இருக்கு. என்ன விஷயம்? ஒரு சின்ன பிள்ளை கையில்
ஒரு கண்ணாடி பொருளை கொடுத்து ம். இதை பத்திரமா வச்சுக்கப்பா அப்படின்னம்னாக்க அந்த சின்ன பிள்ளை என்ன ஒண்ணு தூக்கி போட்டு உடச்சு விடும். அப்பதான் தூக்கி போட்டு உடைக்கும். என்னடா இதை பத்திரமா வச்சிருக்க சொல்றானே அதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு அப்பதான் தூக்கி போட்டு உடைக்கும். ஏன்னா அந்த சின்ன பிள்ளை வந்து நம்ம சொல்றதை கேட்காது. கேட்காது. அதை நம்ம அடிக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. குழந்தை தானே. ஆமா, குழந்தை தானே, அதுக்கு என்ன தெரிய போகுது. ஆக ஒரு ஐவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கணும் அப்படின்னாக்க முருகப்பெருமானால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஓஹோ. அப்ப முருகா அங்க ஒரு 5 பேர் இருக்காங்க, நீ போனா தான் சாப விமோச்சனம் அடைவாங்க, நீ போனா போயிருப்பாரா? போக மாட்டார். போயிருக்க மாட்டார்ல. எனக்கு வேலை இருக்குன்னு போயிருவாப்ல. அதனாலதான் அவரை கோவச்சுக்கிட்டு போற மாதிரி ஒரு திருவிளையாடல். ஓஹோ. இன்னொன்னு தெரியுமா? என்னது? யார்ட்டையும் சொல்லிக்கூடாது. சொல்லல. அன்னைக்கு நான் கொண்டு போனே கனி, அது என்ன கனின்னு தெரியுமா? என்னது? விஷக்கனி. அப்ப எங்க சாமி முருகன் சாமி குடும்பத்தை கொல்லத்தான் நீங்க போயிருக்கீங்க. இல்லையா, இன்னைக்கு மாதிரி விநாயகர் பெருமான் அந்த கனியை தின்று இருக்காரா? இல்லையே, கையில தானே வச்சுக்கிருக்காரு. ஆமா. ஏன்னா அது விஷக்கனின்னு அவருக்கும் தெரியும். பத்தியலா நல்ல வேலையா போச்சு. அப்படி பார்த்தோம்னா அந்த கனியை கொடுத்தது எங்க அப்பா எனக்கு. அப்ப உங்களை காலி பண்ணத்தான் உங்க அப்பா கொடுத்துருக்காப்ல. நான் என்ன ஒண்ணு போயிட்டு மாமன்ட்டு கொடுத்தேன், மாமனை காலி பண்ணலாம்னு. அவர் என்ன பண்ணாரு, நம்ம சாப்பிட்றத விட 50 பேரும் தப்பிச்சிருக்கே வருங்க. நம்ம சாப்பிட்றத விட நம்ம மனைவி சாப்பிடலாமே, கொண்டாட்டி போட்டு அவர் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சிருக்காப்ல. எங்க அத்தை என்ன பண்ணி முடிச்சு, நம்ம சாப்பிட்றத விட நம்ம பிள்ளைய சாப்பிட்டா நல்லது அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணி முடிச்சு பெத்த பிள்ளைகளுக்கு கொடுக்க போகுது. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு பத்தியலா. ஆக நல்லதுக்கு தான் செஞ்சிருக்கீங்க. இந்த கிழட்டு முண்டை தப்பா எனக்கு சொல்லி கொடுத்து காலையில அவளை போய் விளக்கமா தட்டு அடிக்கிறேன் பேசாம. ஆமா, ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டேன், உண்மையா? என்னங்க? இல்ல யாரும் இல்ல சொல்லுங்க. யாரும் இல்ல. இரணியம் பொண்டாட்டி லீலாவதி மேட்ரு உண்மையா? ஆமா, நான் ஒத்துக்கிறாப்ல, அப்புறம் பிரச்சனை இல்லை. அந்த பிள்ளை மாசமா இருந்துச்சா? ஆமா. அந்த அப்புறம் என்ன தெளிவா சொல்றாப்ல. அப்ப அந்த பிள்ளை மாசமா இருக்குல்ல, அவன் இரணியம் போய் சொல்லியிருக்கான், அடியை நீ வயிற்று பிள்ளைக்காரியா இருக்க, எங்கிட்டு வெளியில வராத, இப்போதைக்கு நான் இப்போ காட்டுக்கு தவம் பண்ண போகிறேன், போயிட்டு திரும்ப எப்போ வருவேன்னு தெரியாது, நீ பத்திரமா அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே கதவை அடைச்சிக்கிட்டு, ஏன்னா கண்ட நாயெல்லாம் வரும். அவன் முன்னாடிட்டு அவன் சொல்லியிருக்கான், தலைவா நான் என்ன செய்வேன் அப்படின்னு. சரிங்க மாமா நான் கதவை சாத்திக்கிறேன், எந்த நாயும் உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அவன் முன்னாடி புருஷன்கிட்ட அவன் சொல்லியிருக்கான். சரி மாமான்னு கதவை சாத்தி இருந்திருக்கா. அப்பத்தான் நீங்க போயிருக்கீங்க. அதோ இரியா. இல்ல அதுக்கு முன்னாடி அவன் இந்திரன் போயிட்டான். அவன் விட்டு அந்த நாய் போயிட்டான். நான் வழி மறிச்சு என்ன ஒண்ணு உங்களுக்கு அந்த பேர் வராது. அப்பத்தான் நீங்க போய் அவனை சத்தம் போட்டு புஞ்சு போட அப்படின்னு அவனை அடிச்சு விரட்டி விட்டு நான் கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளைய நீங்க தள்ளிட்டு வந்து அதான் வீட்டுல விடுறதுயா கூட்டியாந்து திருப்பத்தூர்ல ரூம் கட்டிருக்கீங்க. திருப்பூருக்கு எங்க நீலாவதி வந்துச்சு. அப்புறம் அவங்களுக்குள்ள 10க்கு 10 குடிசையை போட்டு உள்ள வச்சு அந்த பிள்ளைய செஞ்சுட்டு இருந்தீங்க. என்ன செஞ்சேன்? உபதேசம் பண்ணேன். செய்ய அந்த பிள்ளை அசதி கொடுத்து தூங்கி இருக்கு. நல்லா தூங்கிருச்சு. உண்மையா? உண்மை. தூங்கும் போது அந்த பிள்ளை தொப்புல கொண்டு வாய வச்சிருக்கீங்களே, அது என்ன? தொப்புல எங்க வாய வச்சேன்? பேசாதீங்க. இது இந்த கதை யாரு அவனுக்கு சொன்னது? உங்க அப்பத்தாவா? அழுகுறேன் தெரியுமா? யாரு? எரணியே. என்னையா சொன்னா? நாரதரைய முட்டாட்டி தொப்புல நக்கிவிட்டேன். அது என்னையா பழக்கம்? சரி அப்படியே நக்கணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க. தொப்புல எனக்கிறது கொஞ்சம் தள்ளி கூட ஏதோ ரைட்டு, அந்த பிள்ளையும் சந்தோஷமா இருந்திருக்கும், நீங்களும் சந்தோஷமா இருந்திருக்கலாம். அது என்ன பழக்கம்? கண்ட பக்கம் வாய வச்சுக்கிறீங்க. அப்போ சங்கடம். என்ன நீ மானத்தை வாங்குற? தொப்புல வாய வைக்கலையா? அது வைக்காமையா சொல்லுவாங்க. அப்புறம் சும்மா அட நான் வைக்கலையா? அப்போ புறா போட்டாவே போட்டிருக்காங்க, நான் பார்த்தேங்க. அப்புறம் நாரதர் புராணத்தை கிளவி பிரட்டி காமிச்சா. சரி, லீலாவதி இப்படி செவுத்துல சாஞ்சு குத்தக்கால் வச்சு உட்காந்துருக்கா, நீங்க நடுவில் மண்டி ஓட்டு இப்படி நிக்கிறீங்க. பார்த்தேங்கிறல்ல. அப்புறம் நீ பின்னாடி மட்டும்தான் பார்த்த, முன்னாடி பார்க்கணுமா வேண்டாமா? அது வேற இருக்கா? அப்புறம் முன்னாடி பார்த்தா தானே நீ நக்கணும்னு சொல்ல முடியும். என்ன பண்ண அப்படின்னா, இப்ப நான் கேட்கறேன் உங்களுக்கு, அந்த அந்த அம்மா வந்து மாசமா இருக்கு. ஆனா அவளுடைய அவன் என்ன, அவனுடைய தவ வலிமை என்னன்னா, சரியான வரத்தை வேற வாங்கி வச்சிருக்கான். என்னது? இரவும் இல்லாது பகலும் இல்லாது, வீட்டுக்கு வெளியும் இல்லாது வீட்டுக்கு உள்ளேயும் இல்லாது, அந்தரத்திலும் இல்லாது தன் தரையில கீழேயும் இல்லாது, அதே போல குருதி அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தமும் கீழே விழுகாத அளவுக்கு, எந்த ஒரு ஆயுதமும் இல்லாது, ஒரு மனிதனும் இல்லாது மிருகமும் இல்லாது, இப்படிப்பட்ட மரணம் தான் எனக்கு வேணும். அவன் டெக்னிக்கா கேட்டிருக்கான். அப்படி கேட்டிருக்கான். ஏன்னா எப்படியும் இது நடக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவன் கேட்டது. வரத்தை கொடுத்தாச்சு, வரத்தை வாங்கி போட்டான், இதை வச்சுக்கிட்டு ரொம்ப ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான். எங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பிரம்மாவை கும்பிடக்கூடாது, மகாவிஷ்ணுவை கும்பிடக்கூடாது, சிவனை கும்பிடக்கூடாது, எல்லாருமே ஹிரண்யாய நமக்கு
அவனை கும்பிடணும். அவனை தான் சொல்லணுமா. இங்க அத்தியா கொடுமைய ஹிரண்யாய நமக்கு சொல்லி எல்லாரையும் பயமுறுத்தி எந்த சாமியை கும்பிட விடாம அவன் மேல மட்டும் தான் சொல்லணும். இப்படி போட்டு ஆட்டி படைச்சிருக்கான். அப்பதான் நான் பார்த்தேன் இவனை எப்படியா சோழியை முடிச்சு போடணுமே அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். சரி சரி, இவன் பேர்பட்ட வரத்தை வாங்கி வச்சிருக்கான். நம்ம கையில ஆயுதம்னு ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல நான் மனுஷன், ஆமா அதுவும் இல்ல முனிவர், ஆமா தெய்வ பிறப்பு முனிவர். ஆமா அப்ப என்னால அவனை வந்து கொல்லவும் முடியாது. நான் எப்படிதான் அவனை வச்சு ஏதாவது வெட்டினாலும் அவனுக்கு உயிர் போகுமா? போகாது. ஏன்னா அவன் வாங்கின வரான் அப்படி. அப்ப எப்படிடா பண்றது அப்படின்னு பார்த்தேன், யோசிச்சேன். அந்த அம்மா மாசமா இருந்துச்சா, அதனாலதான். ஏன்னா கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது கருவுரைக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு தாயின் மூலியமாக எது வழியாக சுவாச காற்று போகும்? தொப்புள் கொடி. ஏன்னா தாய்க்கும் சேய்க்கும் உறவு தொப்புள் கொடி. தொப்புள் கொடி தான். அந்த தொப்புள் கொடி வழியாக நாராயண நமக்கு நமோ நாராயணம ஐவோம் நமோ நாராயணாய நம அப்படின்னு உபதேசிச்சேன். சரி, அதனால அவன் உள்ள இருந்தது யாரு? பிரகலாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரோட மயன்? இரணிய மயன். அப்பதான் என்ன பண்ணனா, இவங்க மயனை வச்சு அவனை காலி பண்ணி விடுவான். ஆஹா, அவன் கையை வச்சு அவன் கண்ணை குத்துறது. அப்படி அவன் கையை வச்சு அவன் கண்ணை குத்துற மாதிரி அவங்க மயனை வச்சா காலி பண்ணி விடுவான் அப்படின்னு அதனால உபதேசிச்சேன். உடனே அவன் பிறந்து வெளியில வருகின்ற பொழுதே எப்படி என்ன சொல்லிக்கிட்டு வந்தான்? பெருமாளுடைய பக்தனா வந்தான். பெருமாளுடைய பக்தனாக வந்தாரு. அப்ப இவன் வந்து நாராயணமகன் சொல்ல இப்ப சொல்ல மாட்டேங்கிறான். அவன் கடுப்பாயிட்டான். யாரு? அவங்க அப்பன் ஹிரண்யன். ஊரே நம்மள வந்து பேசுது, நம்ம பெத்த உள்ள நம்ம பேரை சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு அவனை கல்ல கட்டி கடல்ல ஓட்டு யானையை விட்டு மிதிக்க வச்சு என்னவோ பண்ண நிறைய பண்ணி அவன் உயிர் போகல. யாரு? ஏன்னா காப்பாத்திட்டாரு. யாரு? பெருமாள் காப்பாத்திட்டாரு. அப்ப என்னடா உன் சாமி எங்கடா இருக்கு? என் சாமி தூண்ல இருக்கு, துரும்புல இருக்கு. ஓஹோ, தூண்ல இருக்கு, துரும்புல. அப்படியா? இந்த தூண்ல இருக்கா? உடச்சுக்கிட்டு வர சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே தண்டத்தை வச்சு அடிச்ச உடனே வந்தாரு. எப்படி? நரசிம்ம அவதாரத்துல வந்தாரு. நர என்றால் மனிதன், சிம்மம் என்றால் சிங்கம். சிங்க முகத்தோட மனித உடலோட வந்தாரு. என்ன பண்ணாரு? நிலை வாசல்ல, அவ வீட்டு வாசல்லையே வாசப்படியில வச்சு அவனை கீழே விழுகாத அளவுக்கு மடியில கிடாத்தி தன்னுடைய நகம்னா அது ஆயுதமா? இல்ல இல்ல, அதுவும் ஒரு உறுப்பு தானே. நகங்களால் கிழித்து ரத்தமும் கீழே விழுகாத அளவுக்கு இரவும் அல்லது பகலும் அல்லது சாயங்கால நேரத்துல அந்த நேரத்துல என்ன பண்ணாரு? கிழிச்சு ரத்தத்தை குடிச்சிட்டு அந்த குடலை எடுத்து மாலையா ஓட்டுக்கு போயிட்டாரு. அதனை வதம் பண்ணினார். அப்ப நரசிம்ம அவதாரம் எடுப்பதற்கு காரணமாக இருந்தது நான் தான். இதுவும் நல்ல காரியத்தான் பண்ணிருக்கீங்க. ஆமா, இல்ல எனக்கு கிளவி தவற சொல்லி இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு டவுட் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. என்ன? நல்லா கேளுங்க. சத்தியமா நக்கல யோ இல்லன்னு சொல்லிட்டு தொப்புள் கொடி வழியாக உபதேசம் பண்ணையா. நான் ஒரு வார்த்தை கேட்கறேன், நல்லா கேளுங்க. மேடையில நிக்கிறான். ஆமா, ஹரிதாரத்தை பூசி இருக்கோம். ஆமா, பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லலையா? சத்தியம் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நக்கினதே இல்லை. இது வரைக்கும் நக்கினது இல்லை. அப்படி என்ன சொல்றா? சத்தியம் பண்ணுங்க. என்ன அவங்க குலக்கடவுள் முருகப்பெருமானை சந்திக்க போறப்ப அங்க இருந்து பஞ்சாமிரதம் கொடுக்குறாங்க. தேவையில்லை. இது வரைக்கும் நீங்க நக்கினதே இல்லைன்னு சத்தியம் பண்ணுங்க. இதை எப்படியா சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. அப்ப நக்கிருக்கீங்க. அப்ப நீங்க? நான் நிறைய என்ன அப்படி சொல்லிட்டியா? தேனும் தினமாம தினம் நக்கின மணியமா இருக்கு. நானே உங்க முருகப்பெருமானை பார்க்கறப்ப அந்த பஞ்சாமிரதம் தான் நான் நக்கிக்கிட்டு தான் வர்றேன். சபாஸ், நான் அனைவருமே நக்கிகள் தான். அதனால தப்பு இல்லை. சரி, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? ஆமா, நீங்க யாரு தெரியுது. ஆள் யாருன்னு தெரியுது. தெரியுது. ஏரியா தலைவர்மே. என்னது? மலேரியா. மலேரியாவா? அது மலை ஏரியா, மலைப்பகுதி. மலை நம்பிராசி இருக்காப்ல. இல்ல சரி, அவங்க மக்கள் நாங்க 7 வயலுவா. 7 பேரு. அதுல எனக்கு மேல 3 கீழே 3. மேல 3, மூத்த 3 பேர், இளைய 3 பேர். கீழே 3 அதை கூட ஏத்துக்கலாம். அது எப்படியா மேல 3? ஐயா, மூத்தவர் 3 பேருங்க. மூத்தவர் 3 பேர், இளைய 3 பேர். நான் நடுவுல. ஏன் உங்களை மட்டும் நடுவுலங்கிறாங்க? நடு பிறந்தேன். நடுவுல பிறந்தியா? பாண்டவர்கள் எப்படி நடு பிறந்தே இருக்கானோ அது மாதிரி நான் நடு பிறந்தேன். மற்றவங்க இங்க இருந்தாங்க எல்லாம் ஓரத்துல பிறந்திருக்காங்க. என்ன சாமி கேள்வி? எல்லாம் நடுவுல தான் பிறந்தாங்க. சரி, இருக்கட்டே. இப்ப என்ன கூந்தலுக்காக இங்க வந்திருக்கீங்க? என்ன மயத்துக்கு வந்தீங்கன்னு கேட்க வேண்டியதானே. அதை கௌரவமா கூந்தலுக்குன்னு எங்க இருக்கிறீங்க? என்னையா தமிழ் நிகழ்னா தமிழ் அகராதி. தமிழ் அகராதி படியே இதுக்கு உண்மையான பேர் என்ன? மயிர் தானே. ஆமா ஆமா ஆமா. அதனால தவிர நம்ம தான் அதை கெட்ட வார்த்தை மாதிரி பயன்படுத்திக்கிறோம். என்ன வள்ளுவரே சொல்லியிருக்காரு, மயிர் நிப்பின் உயிர் வாழா கவரி. இங்க பொம்பளை பிள்ளை வந்துச்சு. பொம்பளை பிள்ளை யாரு? அது 2 பிள்ளைய. சரி, ஒண்ணு வந்து என் தங்கச்சி. ஓ, தங்கச்சியா? உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு? 7 வயலுவா. அப்புறம் இப்படி தங்கச்சி? இது கண்டெடுத்த குழந்தை. கண்டெடுத்தீங்க? சரி, ஏன்னா உங்களெல்லாம் பாராட்டணுங்க. ஏன் அப்படின்னாக்க
இந்த காலகட்டத்தில் பிறந்த பிள்ளைய குப்பத்தொட்டில் வீசிட்டு போறேன். ஆனா நீங்க கிடந்த பிள்ளைய எடுத்து பாராட்டி சீராட்டி வளர்த்து வச்சிருக்கீங்கன்னா உங்களை பாராட்டணும். பொம்பளை பிள்ளை இல்லையே நடக்குன்னு நினச்ச நேரத்தில் கிடைச்சது அந்த பிள்ளை. சரி, அவன் இன்னொன்று வந்து என் ஆள். நீ ஒரு ஆளு உனக்கு ஒரு ஆளா? ஏன் இருக்கக்கூடாதா? குப்பையில் இருக்கிற கொட்டாச்சி கூட ஒரு குச்சை கோத்து கொடுத்தேன் எங்களுக்கு. யோ, ஒரு குச்சியில ஒரு கொட்டாங்குச்சி கொடுத்துருந்தா அதுக்கு பேர் அகப்ப. ஆமாம், அன்னத்தை எழலாம். அது அகப்ப. பல குச்சி கொடுத்துருந்தா பல குச்சி கோர்க்க முடியாது. ஒன்றுன்னா உருவிட்டு தான் கோர்க்கலாமே தவிர ஒரே நேரத்தில் கோர்க்க முடியாது. முதல்ல உருவின குச்சி உருவிக்கிருச்சுன்னா அப்புறம் இன்னொரு குச்சி கோர்க்கலாம். சரி, ஒரே நேரத்தில் கோர்க்க முடியாது. சரி இருக்கட்டு. இதான் வெளி போய் சாரலாம். ஆமாங்க, இதெல்லாம் அது பூரா தானே அந்த ஓரத்தில் இருக்கிறது கஞ்சா. ஏய், கஞ்சாவா? ஆமாம், அப்புறம் வருமானம். காவல்துறை எங்க இருக்கீங்க? அதெல்லாம் யாரும் கிடையாது இங்கே. யாரும் வெறும் தினையை மட்டும் விற்று பிழைக்க முடியுமா? ஆமா ஆமா, ரேட்டு கம்மியாக போகுது. சரி இருக்கட்டு. இதுன்னா பொட்டலாம் 300. சரிங்க, உங்க தங்கச்சியை பார்க்கலாமா? இல்ல நல்லா தாராளம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் ஆளை பார்க்கணும். சரி, கூட்டி கொண்டு வந்து விடுங்க. நான் கூட்டியாந்து விடுறதுக்கு நான் மாமா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். யோ இல்ல, இது என்ன குறிஞ்சி நிலமா இல்லை குமார் லாஜா? அப்படி இல்லைங்க, கூட்டி கொண்டு வந்து விட்டீங்கன்னா நான் ஆசீர்வாதம் செய்வேன், அதுக்காக கூட்டி வாங்கண்ணே. அப்படியா? வேற ஒன்றும் வேற உள்நோக்கமெல்லாம் எதுவும் இல்லை. உள்குத்து இல்லையே? இல்லை, உள்குத்தும் இல்லை வெளிக்குத்தும் இல்லை. அதான் நல்லது, எந்த குத்து வேண்டாம். நான் கூப்பிடவா? அழைத்து வாருங்க. செய்யா செய்யா செய்ய செய்ய உந்தன் பாதம். மலையோர மாங்குருவி மாவிளையில் பாட்டழுதி பாடுதடி. ராச உன்வரவே ராப்பகலா என் மனசு தேடுதடி. மனமேலகாரிடா மனசோடு தேடி வாடுதா. மலையோர மாங்குருவி மாவிளையில் பாட்டழுதி பாடுதடி. பூங்காத்த வீசுது அடல பூசுது பொன்மானி பக்கத்திலே கொஞ்சமாமா. தாங்காத ஆசையில் தவிக்கும் வேளையில் தாளாட்ட பாடி கொஞ்சம் கொஞ்சலாம். சீனகட்டு நந்தவனோ நீயா, செம்பருத்தி பூவுக்கு நீ தாயா. கண்ணுக்குள்ளே காதல் என்னும் தீயா, சின்ன இடை செய்வதென்ன நோயா. என்ன சுகமோ எப்ப வருமோ, என்ன சுகமோ அட எப்ப வருமோ, என்னென்னவோ பண்ணுதையா ஆசை. மலையோர மாங்குருவி மாவிளையில் பாட்டழுதி பாடுதடி. கல்யாண மாப்பிள்ளை என்ன நீ பார்க்கல, கண்மூடி நாணத்திலே நிற்கலாமா. ஊரெங்கு தோரணம் நடக்கும் ஊர்வலம் உன்னோட கண்ணத்திலே வைக்கலாமா. அந்தையிலே சந்தனத்தை பூச ஆசைகள கண்களிலே சீலையில நீ விசிறி வீச காலையில பார்த்த கண்ணு பூச கட்டி அணைச்சா தொட்டி இழுத்தா கட்டி அணைச்சா தொட்டி இழுத்தா நோய் முழக்க தீர்ந்து விட்டாவா. மலையோர மாங்குருவி மாவிளையில் பாட்டழுதி பாடுதடி. மகராச உன்வரவை ராப்பகலா என் மனசு தேடுதடி. மனமேலகாரி கேக்குதா, மனசோடு தேடி வாட்டுதா. மலையோர மாங்குருவி மாவிளையில் பாட்டழுதி பாடுதடி. மகராச உன்வரவை ராப்பகலா என் மனசு தேடுதடி. மாமோய், செய்யா என்ன இவ்வளவு கோபமாக? கோபம் இல்லை, உன்னை எதற்கு அழைத்தேன் தெரியுமா? எதற்காக அங்க பார்த்து கொண்டிருக்கேன்? நான் இங்கே நினைக்கிறேன். இங்கே ஒரு சாமியார் இருந்திருக்கார். சாமி, அஷ்டமா சித்துக்கள் கற்றவர். அப்படி என்றால் சிறுசை பெருசாக்குவார், ஆ, பெருசை சிறுசாக்குவார். ஐயோ, நான் உடனே அவரை நான் பார்க்கணுமே. சப்பட்டையா இருக்கிறத உருண்டையாக்குவார், ஆ, உருண்டையா இருக்கிறத சப்பட்டையாக்குவார். கீழே இருக்கிறது மேல வந்துரும், மேல இருக்கிறது கீழே போயிடும். ஆ
ஐயா சாமி அவர்தான். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வடிக்கு விழலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வடிக்கு விழலாமா இந்த பொம்பளைக்கு காத்துக்கிட்டு தடுக்கி விடலாமா? ஆஹா ஓஹோ ஆ சாமியை பயமுறுத்தக்கூடாது. அச்சமாடோ நாடோ மரராஜா காத்தோடு பாவம் பச்சை மண்ணு. ஏய் ஆளை சாச்சு கூடாது பாவம். அப்படியே கொடுத்தோம்னா என்னத்துக்கு ஆமா, அவரே பாவம் காக்கில் எலும்பு 1/2 மீட்டர் தோலோடு இருக்கார் பாவத்தை. நீ என்ன இந்த புள்ள இப்படி தெரியுத நீ எல்லாம் என்ன ஆகுற பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இதே வேலை தானா அவர் அந்த வேலை தான் பார்க்குறாரா வாழ்க பின்னகளே வளரு சரி தங்கச்சி தங்கச்சி நடுங்க. தங்கச்சியை பார்க்கலாமா இந்த கூப்பிடுச்சா தங்கச்சே வடே 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 வாடே வாடா வாடா. மாணிக்க வினயேந்தும் மாதேவி கலைவாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட